வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட்டிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை மாநிலத்தில் உள்ள முக்கிய பிரச்சினைகளிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் நடத்தப்பட்ட வெறும் நாடகம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். எல்லை நிர்ணய செயல்முறையை எதிர்ப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த கூட்டம் மோசமடைந்து வரும் சட்டம் ஒழுங்கு நிலைமை மற்றும் நிர்வாகத்திற்குள் பரவலான ஊழலில் இருந்து கவனத்தை திருப்பும் முயற்சி என்று பழனிசாமி விவரித்தார். ஞாயிற்றுக்கிழமை சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி அதிகரிப்பு, தண்ணீர் கட்டணம் அதிகரிப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஆகியவற்றை முக்கிய கவலைகளாக கூறி எல்லை நிர்ணய பிரச்சினையை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்து திசை திருப்பும் ஒரு வழியாக ஸ்டாலின் பயன்படுத்துவதாக பழனிசாமி குற்றம் சாட்டினார். எல்லை நிர்ணய விவகாரத்தை மாநில அளவிலான கூட்டங்கள் மூலம் அல்லாமல் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். காங்கிரஸ் எம்பிக்கள் திமுகவின் கூட்டாளிகளாக இருந்தபோதிலும் நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டங்களில் பங்கேற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆளும் திமுகவின் கூட்டாளிகளை மேலும் குறிவைத்து தமிழகத்தை பாதிக்கும் குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளில் அவர்கள் அமைதியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சியினரும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவது குறித்து கவலை தெரிவிக்காதற்காக அவர் விமர்சித்தார். பழனிசாமியின் கூற்றுப்படி இந்த தலைவர்கள் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக திமுகவின் நிலைப்பாட்டை ஆதரிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஊழல் அரசாங்கத்தை குற்றம் சாட்டிய பழனிசாமி இந்த பிரச்சினைகளால் துறையை தாண்டி விரிவடைந்து பல்வேறு துறைகளையும் பாதிக்கிறது என்று கூறினார். தமிழ்நாட்டின் அரசுக்கு சொந்தமான மதுபான விற்பனை நிறுவனமான டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக அமலாக்க இயக்குநரகம் அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக கூறப்படும் சமீபத்திய முன்னேற்றத்தை அவர் சுட்டிக்காட்டினார். டாஸ்மாகில் ஊழல் குறித்து அதிமுக ஏற்கனவே கவலைகளை எழுப்பியுள்ளதாகவும் ஊடக அறிக்கைகள் இப்போது அந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துவதாகவும் பழனிசாமி வலியுறுத்தினார். வெளியேற்றப்பட்ட அதிமுக தலைவர்கள் கே சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோருடன் சமரசம் செய்ய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது பழனிசாமி அவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பை நிராகரித்தார். அதிமுக திறமையாக செயல்பட்டு வருவதாகவும் சசிகலா அல்லது பன்னீர்செல்வத்தை இப்போது அல்லது எதிர்காலத்தில் சேர்க்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.